இப்போ இருக்க நிலைமை என்னன்னா, தாவேகா யாரோட கட்சி? யாரும் விஜயை அணுக முடியாது. அவருக்கு பின்னாடி ஒரு வட்டம் இருக்கு. திராவிட இயக்க கொள்கை பேசுவதால திமுகவினுடைய பிடி மாற்றி மோடியை மிக குறைவான அளவில் விமர்சித்து விட்டு இவர் பாஜகவின் டீமாக இருப்பாரோ என்று இவர்கள் சந்தேகப்படுவதுமாக இரண்டு பேருக்கு நடுவிலே சந்தேகத்துக்குரிய ஒரு நபராக விஜய் நிறுத்தப்படுகிறார். திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு தம்பி விஜய் பாஜக அணிக்கு வர வேண்டும். பாஜக ஒரு 3000 கோடியை கொடுத்து விஜயை திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ப்ராஜெக்ட். இந்த தேர்தலோட திமுக அவங்க கதையை முடிச்சு விட்டுறோம். எங்க பக்கம் வந்தா தான் திமுகவை வீழ்த்த முடியும். உங்க கட்சியை ஒரு RSS பின்புலம் இருப்பதாக அருண்ராஜ் போன்றவர்களுக்கான செய்தி தெரிவிக்கிறாங்க. ஆதவர்ஜனா போறாரு. அப்ப இந்த வட்டம் ரொம்ப ஆபத்தானதாக இருக்கு. ஒவ்வொரு சனிக்கிழமையா கடைசி சனிக்கிழமை என்ன ஆகுங்கிற பயம் தாவேகா காரர்களுக்கு விட்டது. நம்பகமான விஷயங்களை தொடர்ந்து உரையாடி வருகிற நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து ஆதரவு தாருங்கள். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்களுடைய அரசியல் அதை பற்றி பேசும்பொழுது அவருக்கு பின்னாடி யார் இருக்கார் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் பேசப்படுது. இன்றைக்கு தமிழ்நாட்டோட சட்டமன்றத்துடைய சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இது பாஜகவுடைய திட்டமிட்ட ஒர்க் தான், அவருக்கு பின்னாடி அமித்ஷாவும் மோடி தான் இருக்காங்க, அந்த தைரியத்தில் தான் அவர் இந்த அளவுக்கு திமுக எதிர்த்து அரசியல் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு சொல்கிறார். இவர் தான் அப்படின்ற மாதிரியான விஷயத்தை பின் பாயிண்டாக வைக்கிறார். எப்படி பார்க்குறேங்க? அப்பாவினுடைய அந்த அறிக்கையை தமிழிசை சவுந்தரராஜனுடைய அறிக்கையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழிசை சவுந்தரராஜன் அடிக்கடி திமுகவை ஒழித்து கட்டுவதற்கு தம்பி விஜய் பாஜக அணிக்கு வர வேண்டும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வைப்பதும், இது ரெண்டையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா ஒரு இணைப்பு பாலம் அதுக்குள்ளே இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. திமுக மீது அவர் தாக்கி பேசுகிற போது ரொம்ப ஆவேசமாக குரலை உயர்த்தி செய்தீர்களா அப்படின்னு கடந்த காலங்களில் ஜெயலலிதா கேட்ட துணியெலாம் வச்சுக்கிட்டு பல மாடுலேஷனில் பேசுகிறாரு. இப்போ தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பஞ்சாயத்து என்னென்னா, இந்த கரகாட்டக்காரன் காரை யார் வச்சுருந்த இந்த காரை யார் வச்சுருக்கிறா, அல்லது இந்த கார் வச்சுருந்த சொப்பன சுந்தரி யார் வச்சுருக்கான்னு ஒரு டைலாக் நகைச்சுவை காட்சி வச்சது மாதிரி இப்போ இருக்க நிலைமை என்னென்னா, தாவேகா யாரோட கட்சி? இவர் டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறாரா? ஏன்னா அவருக்கு சினிமாவுக்கும் அரசியலுக்குமான ஒரு முக்கியமான வேறுபாடு இருக்கிறது. சினிமாவில் என்னென்னா யாரோ ஒருவர் எழுதிய கதை ஒருவர் அது திரைக்கதையாக வசனமாக கூர்தீட்டி ஒருவர் காட்சி பதிவு செய்து இன்னொருத்தர் தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் அதை ரொம்ப ட்ரிம் பண்ணி பின்னணி இசை கோர்த்து கிராஃபிக்ஸ் பண்ணி வேறொரு அவுட்புட்டில் அது சினிமாவாக வரும். அதனால் நிறைய குறைகளை மறைத்து ஒருத்தருடைய சுய சிந்தனை என்பது ஒரு நடிகனுக்கு அவசியமே இல்லாத ஒன்று. ஏற்கனவே தச்சு வச்ச சட்டையை எடுத்து போட்டு வர்றது மாதிரி தான் நடிகனுங்கிற கதாபாத்திரம் அப்படிங்கிறது. அதை திரும்ப திரும்ப ஒருத்தர் அந்த தான் வாழ்க்கையில் பார்த்த கதாபாத்திரமாக ஒரு நடிகனை மாற்றுறதுக்கு நிறையா டேக் எடுக்கலாம். மேடையில் மறுபடியும் நீங்கள் பேசி காட்ட முடியாது, டேக் போக முடியாது, இன்னொரு டேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அப்படி மேடையில் செய்ய முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இவர் பார்த்தீங்கன்னா முழுக்க மனசில் இருந்து, இப்போ விஜயகாந்த் பெரிய அரசியல் அறிஞர் கிடையாது, ஆனால் மனசில் இருந்து அவர் பேசுவார், நினைக்கிறத பேசுவார். மக்களே, நான் அரசியலை வச்சு நான் பொட்டி வாங்கி தான் நான் பிழைக்கணுமா, உங்கள் வீட்டுக்கு வந்தால் எனக்கு சோறு போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குற ஒரு இடம் இருக்குல்ல, அது சாமானியர்களோடு கனெக்ட் பண்ணுறதுக்கான, சாமானியர்களோடு உறவாடுகிற ஒரு இடமா அது இருக்கும். அந்த மாதிரிலாம் இவர்கிட்ட எதுவுமே இல்லை. இவர் அப்படியே சினிமாவில் பேசுகிற டைலாக் துணி இருக்குல்ல, அதுக்கும் மேடைக்குமான வித்தியாசமே முதல்ல இல்லை. அங்கே என்ன பேசுவாரோ அதே டைலாகை தான் இங்கே பேசுகிறாரு. சினிமாவில் எப்படி போனாலுமே 2 மணி நேரத்தில் படம் முடிஞ்சிடும், கிளைமாக்ஸ் நெருங்கிடும், டக்குன்னு நெருங்கிடும். அதே மாதிரி ஷார்ட் பீரியடில் ஒரு 6 மாத காலத்துக்கு ஒரு திரைப்படத்துக்கு கால் ஷீட் கொடுப்பது மாதிரி தான் ஒரு 6 மாதம் தான் இருக்குது இன்னும் தேர்தலுக்கு. அந்த 6 மாத கால் ஷீட் தான் இப்போ கொடுத்துருக்கிறாரு. அந்த கால் ஷீட்டும் நமக்கு தெரியும். வாரம் ஒரு நாளாகத்தான் அவர் ஷூட்டிங் வர்றாரு, மிச்ச நாள் அவர் ஹோம்ஒர்க் பண்ணுறாரு. ஷூட்டிங் டேட்டு ஒரு நாள் தான். இந்த பிளான்லாம் அவருடைய நடவடிக்கையெல்லாம் பார்க்குறப்ப அவருக்கு சுய சிந்தனை இருக்கிறதா, தமிழ்நாட்டில் எத்தனை நதிகள் ஓடுது, என்னென்ன ஊர்களில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, யார் என்னென்ன தொழிலாளர் பார்க்க, இதெல்லாம் அந்த டேட்டாஸ்லாம் அவர் தப்பாக சொல்கிறாரு அப்படின்னு திமுக அம்பலப்படுத்துது. அவர் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அலையாத்தி காடுகள் அழிஞ்சு போச்சுன்னு பேசுகிறாரு. ஆக்சுவலாக 2 மடங்காக
அது மாறி இருக்கிறது அப்படிங்கிறதான் வந்து புள்ளிவிவரம் சொல்லுது. அப்போ அவருக்கு எதுவுமே புரியலை. மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டால் கலைஞர் அவர்கள் வாதாடி போராடி பெற்றது. ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் பற்றியெல்லாம் அவருக்கு தெரியல. திருவாரூரில் வந்து என்ன இருக்குன்னு அவருக்கு தெரியலை. மீன்வள பல்கலைக்கழகம் வந்து ஜெயலலிதா பேரில் வந்து இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு வந்து அது எதை பற்றியுமே இல்லாமல் ரொம்ப நாளாந்தரமாக போகிற போக்கில் வாட்ஸ்அப்பில் வந்தது வரலாறு என்பதை வந்து ஒரு தலைவன் பேசுகிற போது அது வந்து அவருடைய ஒரிஜினாலிட்டியை காட்டி கொடுக்குறது மாதிரி இருக்குது. அவருடைய இமேஜை அவரே உடைச்சிருவாரோ, ஒவ்வொரு சனிக்கிழமையாக வந்து கடைசி சனிக்கிழமை என்ன ஆகுங்கிற பயம் வந்து தாவேகாக்காரர்களுக்கு வந்து விட்டது. அப்போ அவங்க ஒரு எதிரியை மட்டும் வலிமையான எதிரியாக வந்து கட்டமைக்கிறாங்க. எப்படி திமுக வந்து ஒரு மாநில கட்சியாக இருந்தாலும் ஒரு மாபெரும் எதிரியாக கடந்த காலங்களில் காங்கிரஸ் பேரியக்கத்தை எதிர்த்து அந்த கட்சி வளர்ந்தது. இன்றைக்கு வந்து பாஜகவை தன்னுடைய எதிரியாக அறிவித்ததன் வழியாகத்தான் தங்களை வந்து ஒரு பெரிய சக்தியாக, ஜனநாயக சக்தியாக அவங்க வந்து காட்டிக்கிற முடியுது இல்லையா. இவர் வந்து என்ன செய்கிறாருன்னா, திமுகவை எதிர்ப்பதன் மூலமாக நான் தான் வந்து ஒரிஜினல் திராவிட இயக்கம், நான் தான் ஒரிஜினல் அதிமுக, நான் தான் எம்ஜிஆர் அப்படி சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கிறாரு. இந்த முயற்சி பலித்ததா பலிக்கலையாங்கிற ஒரு கேள்வி வந்து பல பேருக்கு இருக்குது. அப்பா அவர்கள் வந்து இன்னொரு சில விஷயத்தெல்லாம் குறிப்பிட்டு பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய கட்சியில் இணைந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அருண் வருவாய்த்துறையில் வந்து அவர் முக்கியமான பொறுப்பில் இருந்தார். எப்படி வந்து அவர் வந்து தாவேக்கால இணைஞ்சார், இதன் பின்னணியில் வந்து பாஜக தான் இருக்குது அப்படிங்கிறாரு. Y+ பாதுகாப்பு சும்மா யாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க, அதெல்லாம் வந்து அமித்ஷாவுடைய அருள் கிடைச்ச மட்டத்தில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி குறிப்பிட்டு பேசுகிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு அவர் சில விஷயத்தை முன்வைக்கிறாரு. இப்போ எனக்கு இங்கே ஒரு டவுட் கூட வருது. என்னென்னா, இப்போ அவருக்கு Y+ பாதுகாப்பு கொடுத்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசுனால, தமிழ்நாட்டில் இங்கே அவருக்கு வந்து செக்யூரிட்டி பிரச்சனை த்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி திமுக அமைதியாக தான் இருந்தாங்க. இந்த பாதுகாப்பு ஒன்றிய அரசு கொடுக்கும் பொழுது அமைதியாக தான் இருந்தாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ் எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? இல்லை, விஜய் அவர்களுக்கு வந்து பாதுகாப்பு குறைபாடு இருக்குது, அவர் வந்து பயணம் செய்கிறதுல வந்து அவருக்கு சிக்கல் இருக்குது அப்படிங்கிற புகாரை முதல்ல விஜய் தெரிவித்தாரா அப்படின்னா தெரிவிக்கலை. அவருக்கு ஒரு பாதுகாப்பு பிரச்சனை வந்து இருக்கக்கூடும் அப்படிங்கிற யூகத்தின் அடிப்படையில் தான் மத்திய அரசாங்கம் வந்து இப்படி ஒரு சிறப்பு பிரிவு பாதுகாப்பை வந்து அவர் கொடுக்குது. அது வந்து வழக்கமாக மத்திய அரசாங்கம் வந்து இதே மாதிரி வந்து மாற்று கருத்துடையவர்களுக்கு யாருக்காவது வழங்கிய நடைமுறை இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. அப்படி விண்ணப்பித்தால் கூட மாற்று கருத்துடையவர்களுக்கோ எதிர்க்கட்சிக்காரர்களுக்கோ தன்னோடு முற்றிலும் முரண்படக்கூடியவர்களுக்கோ இதுவரைக்கும் வழங்கிய ஏதாவது ஒரு நடைமுறை சாட்சியம் இருந்துச்சுன்னா சரி, இது வழக்கமான ஒரு ஃபார்மாலிட்டி தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதற்கான அவசியம் முதல்ல அவருக்கு இல்லை. அவரே வந்து நமக்கு தெரியும், பவுன்சர்களோட ஒரு பெரிய பேக்ரவுண்டோட தான் அவர் இருக்கிறார். அவர் வீட்டுக்கு மேலே மாடியில் வந்து ஒருத்தன் வந்து திடீர்னு வந்து ஒளிஞ்சிருந்தான், அப்புறம் வந்து அவன் பட்டினியாக கிடந்தான், ஒரு இரவு முழுக்க பட்டினி கிடந்து காலையில் விஜயை பார்க்குறக்கா அவர் காலையில் வாக்கிங் போகிறதுக்காக மொட்டை மாடிக்கு அவர் போன இடத்துல வந்து திடீர்னு அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் ஒருத்தனை பார்த்து. கடைசியில் வந்து அவனை வந்து மனநல காப்பகத்தில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி கீழ்ப்பாக்கத்தில் போய் சேர்த்து விட்டாங்க அப்படிங்கிற கதையை தாவேகா தரப்புல இருந்து தான் நமக்கு வெளியிட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் வீட்டுக்குள்ளே நடக்கிறது வந்து பொது நிகழ்வு கிடையாது, பொது இடத்துல நடந்தது கிடையாது. அப்படி ஒரு தகவலை வந்து அவங்க சொல்கிறாங்க. இப்போ அவர் மேலே வந்து வருமான வரித்துறை சோதனைக்கு வந்தவர் இன்னைக்கு அந்த கட்சியினுடைய ஒரு முக்கிய மாநில முதன்மை பொறுப்புக்கு வந்து அருண்ராஜ் என்பவர் வந்திருக்கிறார்னா, அப்போ இடையில் என்ன சமரசங்கள் நடந்ததா அப்படிங்கிற பல சந்தேகங்களுக்கு அது வந்து வழிவகுக்குது. அப்புறம் அவருடைய பேஜில் போய், அவருடைய சமூக வலைதள பக்கங்களில் போய் பார்த்தா அவருடைய மைண்ட் செட்டு முழுக்கவே ஒரு வலதுசாரி மனநிலையில் தான் இருக்கிறது. அப்போ இவர்களே வந்து ஒரு ஒய்பிரிவு பாதுகாப்பையும் வழங்கி வலதுசாரி மனநிலை கொண்டிருக்கிறவர்களை வைத்து கொண்டு அவர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் அதிகமாக வந்து தேர்தல் நிதி கொடுத்த இடத்துல மார்ட்டினுடைய குடும்பம் தான் இருக்கிறது. அந்த மார்ட்டின் குடும்பத்தில் இருந்து ஒரு அவருக்கு மருமகனாக இருக்கக்கூடியவர், அது சும்மா வீட்டுக்குள்ளே பல முரண்பாடுகள் இருக்குதுன்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் அந்த குடும்பத்திலேருந்து ஒருவர் போய் அந்த கட்சிக்கு வந்து ஒரு பிரதான முகமாக அவர் இருக்கிறார். இப்போ மற்ற கட்சியில் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் இருக்குது. வழக்கமாக அரசியல் கட்சி தொடங்குகிறவர்கள் யாராக இருந்தாலும், விஜயகாந்தா இருக்கலாம் அல்லது கடந்த காலத்தில் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம், அவங்க எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா வேறு கட்சிகளில் திமுகவில் அண்ணா திமுகவிலாம் இன்றைக்கு பிரகாசிக்க முடியாமல் தேர்தல் அனுபவம் மிக்கவராக இருப்பாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருப்பாங்க, வேறு துறை சார்ந்ததில் அரசியல் வல்லுநர்களாக இருப்பாங்க, அவர்களெல்லாம் வந்து முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவங்க, முன்னாள் மாவட்ட செயலாளராக இருக்கிறவங்க, இன்னைக்கு லைம்லைட்டில் இல்லாதவங்களை கட்சியில் சேர்ப்பாங்க. இந்த கட்சிக்குள்ளே புதிதாக யாராவது போக முடியுமா அப்படின்னு பார்த்தா அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் என்ன சொல்கிறான்னா, இல்லைங்க அப்படி யாருமே போக முடியாது. இப்போ கடைசியாக வந்து அந்த கட்சியை விட்டு வெளியில் வந்த ஜெகதீஸ்வரனில் இருந்து மணிகண்டன் வீராசாமின்னு சொல்லக்கூடிய ஒரு மாநில அளவில் ஒரு முக்கிய செய்தி தொடர்பாளராக இருந்தவர் வரைக்குமே சொல்கிற செய்தி என்னென்னா, யாரும் வந்து விஜயை வந்து அணுக முடியாது, அவருக்கு பின்னாடி ஒரு
வட்டம் இருக்குது. அப்போ அதை தாண்டி வந்து அருண்ராஜ் என்பவரை யார் அனுப்பி வைக்கிறார்? அவர் அரசியல்வாதி கிடையாது, மக்களோடு தொடர்புடையவர் கிடையாது. இவர் கூட ஆதவ அர்ஜுனா கூட மக்களோட தொடர்புடையவர் கிடையாது. அவர் தேர்தல் வியூக வகுப்பாளர் என்பது வந்து அது ஒரு தனியான அது ஒரு அமைப்பு. அது வந்து அவங்க வந்து அஃபீஷியலாக ஒர்க் பண்ணுறாங்க அல்லது வேறு களப்பணிங்கிறது ஒரு ஆய்வு மட்டும்தான். மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் யாராவது புஷி ஆனந்தை கழித்து விட்டு, அவர் ஒருவர் மட்டும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், புதுச்சேரியில் ஒரு சிறிய கவுன்சிலர் சைஸ் தொகுதியில் வந்து எம்எல்ஏவாக இருந்தாருங்கிறது, அதை கழிச்சிட்டு மக்கள் தொடர்பு சார்ந்தவர்கள் யாராவது ஒருவராவது அந்த கட்சியில் இருக்கிறாங்களா அப்படின்னா ஒரு என்ஜிஓ அமைப்பு எப்படி வந்து உருவாக்குவாங்க, எப்படி அதை வந்து ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி எப்படி நடத்துவாங்க? மக்கள் தொடர்பே இல்லாமல் துண்டிக்கப்பட்ட ஒரு தனி தீவாக பனையூர் பங்களா இருக்கிறது. அதற்குள்ள ஒரு உயர்மட்ட அதிகாரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருப்பதாக வந்து அருண்ராஜ் போன்றவர்களுக்கான செய்தி தெரிவிக்கிறாங்க. அப்போ ஆதவ அர்ஜுனா போகிறாரு. அப்போ இந்த வட்டம் வந்து ரொம்ப ஆபத்தானதாக இருக்கிறது. ஜனநாயக அமைப்புக்கானது எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் போட்டிடுறேன், மதுரை மேற்கில் நான் தான் போட்டிடுறேன் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? அப்போ ஒரு நிர்வாகியை கூட அவர் வந்து அடையாளப்படுத்துவதற்கு அவர் விரும்பவில்லை. இந்த ஒற்றைமயமாக அரசியலை அணுகுவதற்குல அதுதான் சர்வாதிகாரம். நீ மன்னர் ஆட்சி எதுக்குறேன், அதை எதுக்குறேன், இதை எதுக்குறேன்னு பேசுகிறீங்கள, இதுவே மன்னராட்சி முறைமை தான். அதற்கான தொடக்கம் தான் இது. ஒரு நபர் அரசியல் என்பது சர்வாதிகாரத்தினுடைய ஒரு தொடக்கம் தான் அது. இல்லை, இப்போ வந்து திமுக வந்து என்னன்னா தங்களை எதிர்ப்பவர்கள் எல்லாருமே வந்து அவங்களோட காவி சாயம் பூசுறது, அவங்களாம் பாஜக தான் இயக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை பின் பாயிண்டாக எல்லாரும் வைப்பாங்க. வைக்கிறது மூலமாக அவங்களை அப்புறப்படுத்தணும், மக்கள்கிட்ட வந்து அப்புறப்படுத்துகிற ஒரு யுக்தியை கையாளுவாங்க. இப்போ அதே யுக்தி தான் வந்து விஜய் மீது கையாளுறாங்களா? ஒரு கேள்வியும் இல்லை. இதை வந்து பல பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே இந்த உத்தியை வந்து திமுக வந்து கமலஹாசன் மேலே பிரயோகப்படுத்துச்சு. அவர் டார்ச் லைட்டை வந்து அந்த டிவி பெட்டி மேலே உடைச்சப்ப கமலஹாசனை வந்து பாஜக தான் ஏவுச்சு என்கிற ஒரு பழியை போட்டார்கள். இப்போ அவர் இந்தியா கூட்டணிக்கு வந்துட்டார். இப்போ எல்லாம் அவர் மேலே பாஜக முத்திரை வந்து இல்லையா, இப்போ மட்டும் அவர் வந்து புனிதம் அடைஞ்சிட்டாரா அப்படின்னு ஒரு விமர்சனத்தை பல பேர் வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, கமலஹாசனோடு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் பல பேர், ஒரு சிலரில் எனக்கு நெருக்கமான நண்பர்கள் இருக்காங்க உள்ள. அவங்க சொன்ன தகவல் என்னென்னா, இதே ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கமலஹாசனுக்கு பாஜக தருவதற்கு தயாராக இருந்தது. பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, ஒரு முக்கியமான ஆள் மூலமாக பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. கமலஹாசன் சொன்னது என்னென்னா, நான் ஒரு காங்கிரஸ் பாரம்பரிய குடும்பத்திலிருந்து வந்தவன். அவங்க அப்பா வந்து சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகி சீனிவாச ஐயங்கார்னு சொல்லக்கூடியவர். நான் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் இருந்து வந்தவன். ஒரு மதச்சார்பற்ற சக்தியாக மட்டும்தான் என்னால் இருக்க முடியுமே தவிர ஒரு நாள் என்னால் வந்து பாஜகவினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை என்னால் எடுக்க முடியாது என்று மிக கராராக மறுத்ததற்கு பின்பு தான் இளையராஜாவுக்கே அந்த ராஜ்யசபா போச்சு. அதற்கு முன்பு வந்து பரிசீலனை பட்டியலிலே கமலஹாசன் தான் முதன்மை பட்டியலிலே இருந்தார். அதை அவர் நிராகரித்தார். அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க தமிழ்நாட்டில் யாராவது ஒரு அடையாளம் மிக்க ஒருவரை தன் பக்கம் ஏற்க வேண்டும் என்பதற்காக இளையராஜா பக்கம் போனார்கள் என்று முக்கியமான அவருடைய நண்பர்களிலிருந்து நமக்கு சொல்கிறாங்க. அப்போ கமலஹாசனை பொறுத்தவரையில் அவர் பாபர் மசூதி இடிப்பு காலத்திலேயே போய் பிரதமரை சந்தித்து மாற்று கருத்தை எதிர்கருத்தை வந்து பதிவு செய்திருக்கிறார். அவருக்கு ஒரு நீண்ட இது இருக்கிறது, ஒரு அரசியல் சமூக பார்வை என்பது ஒன்று இருக்குது. ஆனால் விஜயை பொறுத்தவரையில் அரசியல் சமூக பார்வை அவருக்கு என்னவாக இருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ரொம்ப சீரியஸான பிரச்சனைகளுக்குள்ள அவர் ஒரு எக்ஸ்தல கருத்துக்கள் கொஞ்சம் பண்ணியிருக்கிறார். இல்லை சார், இப்போ விஜய்கிட்ட அரசியல் கிளாரிட்டி இல்லை, அரசியல் தெளிவு இல்லை, போதாமல் இருக்குன்னா இருக்குது, எஸ் அதை ஒத்துக்க முடியுது. ஆனால் அது அந்த விமர்சனம் வேறு. ஆனால் அவருக்கு பின்னாடி இவர் தான் இருக்கார், அவர் தான் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை கற்பிக்கிறது இருக்குல்ல, அது ஒரு சீரியஸான சார்ஜஸ் இல்லையா? இப்போ அதை வந்து சொல்கிறது மூலமாக தங்களுடைய வாக்குகளை வந்து, அதாவது மதச்சார்பற்ற வாக்குகள் தங்களுக்கு மட்டும் தான் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை அதை விஜய் எங்கே கைப்பற்றிடுவாரோ அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து விலக்கி வைக்கிறதுக்கான ஒரு யுக்தியை கையாளுறாங்க அப்படின்ற விமர்சனத்தை முன் வைக்கிறாங்களே, இது எப்படி? இல்லை, அதாவது இப்போ நீங்கள் வந்து அவர் ஒரு அடிப்படையில் வந்து ஜோசப் விஜயா இருக்கிறதுனால மைனாரிட்டி ஓட்டு வந்து அவர் பக்கம் போயிடும் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா சீமான் கூட பிறப்பால கிறிஸ்தவர் தான், செபாஸ்டியன் தான் அவர் பேர், புனைப்பேர், சினிமாக்காக வச்ச புனைப்பேர் தான் சீமானுங்கிற பெயரை. அவருக்காக அப்போ அவர் பின்னாடி எல்லாருமே சிறுபான்மை மக்கள்லாம் அணி திரண்டுட்டாங்களா அப்படின்னா அணி திரள வந்து முடியல அவரால். இப்போ கூட அவர் வந்து பல இடங்களில் போய் சிறுபான்மை மக்களோடு நான் உரையாடல் நடத்துகிறேன் அப்படிங்கிற பேரில் சிறுபான்மை வாக்கு வங்கி தான் வந்து திமுகவின் அடித்தளம். அதை மட்டும் ஆட்டங்கான வச்சிட்டோம்னா, திமுகவினுடைய அடித்தளத்தை வந்து நொறுக்கிட்டோம்னா, இந்த அதிகார மாளிகையிலிருந்து அவர்கள் உதிர்ந்து விடுவார்கள், அவர்கள் வந்து நீக்கப்பட்டு விடுவார்கள் அப்படிங்கிற ஒரு அரசியல் கணக்கு இயங்குவதாக பல பேர் யூகங்களின் அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. அதனால் உறுதிப்பட விஜய்க்கு பின்னால் பாஜக தான் இருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகம் அப்பாவுக்கு எங்கே வருதுன்னா, முதலமைச்சரை பார்த்து நீ சவால் விடுறிய, இன்னும் நீ முதல் தேர்தலே சந்திக்கலை, இன்னும் நீ வந்து ஒரு பெரிய அளவில் வந்து கட்டமைப்பை உருவாக்கலை,
ஒரு மோதி பார்ப்பதற்கு உனக்கு இவ்வளோ பெரிய தில் இருக்கிற ஆள், கடந்த காலத்திலே நீ தில்லான ஆள்னா பரவாயில்ல, ஏற்கனவே கையை கட்டிக்கிட்டு ஜெயலலிதாட்ட போய் வந்து ஒரு பட ரிலீஸுக்காகவே நீ வந்து எவ்வளவு கோழைத்தனமாக நடந்து கொண்டாய் என்று கடந்த கால வரலாறு இன்றைக்கும் அந்த வீடியோலாம் சாட்சியமாக இருக்குது. அப்போ அப்படி தில்லா எதிர்க்கக்கூடிய ஆளாக இல்லாதவர் திடீர்னு வந்து ஸ்டாலின் அவர்களே, அங்கிள் அவர்களே, சார் ஸ்டாலின் சார், சிஎம் சார் அப்படிலாம் பேசுவதற்கான உத்வேகம் எங்கிருந்து வருகிறது என்று சொல்லுகிற போது இதையெல்லாம் அவர் கூட்டி கழிச்சு பார்க்குறாரு. அருண்ராஜினுடைய ஐஆர்எஸ் ஆஃபீஸரில் இருந்து வழங்கப்பட்ட உயிர்பிரிவு பாதுகாப்பு, தமிழிசை சவுந்தரராஜனுடைய வரவேற்பு, திமுகவை வீழ்த்துவதற்கு தம்பி விஜய் எங்கள் பக்கம்தான் வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜனுடைய கணக்கு, எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்குற போது அப்பாவினுடைய ஒரு நீண்ட அரசியல் அனுபவத்திலே இருந்து பாஜக பின்னால் இருந்து இயக்குவதுனா முழுமையாக இயக்குவதல்ல, ஒரு மறைமுகமான ஒப்பந்தம் இருக்குவதற்கு ஒரு சாத்தியம் இருக்குது. ஏன்னா 100% ஒருவர் சொல்லி இன்னொருவர் கட்சி ஆரம்பித்தார் அப்படின்னு நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாது. இப்போ சினிமா வட்டாரங்களில் ஒரு பேச்சு இருக்குது, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைனாலும் ஒரு பேச்சு உளவி கொண்டே இருக்கிறது. பாஜக வந்து ஒரு 3000 கோடியை கொடுத்து விஜயை வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க, அதனால தான் ஒரு சினிமா விட்டு வெளியே வர்றாருன்னு சினிமா நண்பர்கள் வந்து பேசிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் யார்கிட்டையுமே கிடையாது. ஒரு காத்து வாக்கில் வர்ற தகவல் மாதிரி பேசுகிறாங்க. ஆஃப் த ரெக்கார்டாக பல பேர் இப்படி பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த ஆதாரத்தையும் நம்ம உறுதிப்பட சொல்ல முடியாத அவருடைய நடவடிக்கை தான் அப்படிப்பட்டவர் அவர் அல்ல. எப்படி வந்து கமலஹாசன் வந்து நான் அந்த கூட்டணிக்கு போக மாட்டேன் என்பதை நிரூபித்ததன் வழியாக தன்னை வந்து உறுதிப்படுத்தி கொண்டாரா, நான் பாஜக ஆள் இல்லை அப்படிங்கிற, அது மாதிரி விஜய் வந்து தன்னை வந்து மதச்சார்பற்ற சக்தி என்பதை நிரூபிப்பதற்கு அவருடைய செயல்பாடுகள் சாட்சியமாக இருக்கணும். அவர் என்ன செய்ய போகிறாரு, எதிர்வரக்கூடிய கூட்டணியில் இருந்து அவருடைய நடவடிக்கையில் இருந்து மத்திய அரசாங்கத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை வெறும் அறிக்கைகளோடு கடந்து போக போகிறாரா, கள செயல்பாட்டுக்கு வரப்போகிறாரா, போராட்ட அரசியலுக்கு வரப்போகிறாரா, எப்படி அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வழியாகத்தான் அதை நிரூபிக்க முடியுமே தவிர முன்கூட்டி யாருமே வந்து அதை உறுதிப்படுத்த முடியாது. இல்லை சார், இப்போ இங்கே இன்னொரு விஷயத்தை பேச வேண்டியதாக இருக்குது. அது என்னென்னா, இப்போ வந்து எப்படி வந்து திமுக வந்து அவருக்கு பின்னாடி பாஜக இருக்குது அப்படின்னு திமுக ஒரு விமர்சனத்தை முன்வைக்குதோ, இதே மாதிரி வந்து இப்போ வலதுசாரி இந்து முன்னணியுடைய தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்கள் RSS ஒரு பிரிவு அவர் குறிப்பிடுறார். என்ன சொல்கிறாருன்னா, அதிமுக பாஜக கூட்டணிக்கு வாக்குகள் வந்துடக்கூடாது, நாங்கள் வந்து முக்கியமான ஃபேக்டர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எங்களை ஓரம் கட்டத்துக்காக தான் தாவேகா வர்சஸ் திமுக அப்படின்னு நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. விஜய் இறக்குனதே திமுக தான், அவர் வந்து பேசின இவ்வளவு ஸ்கிரிப்டும் வந்து திமுக கொடுத்தது தான், எங்களுக்கு வாக்கு வந்துடக்கூடாது, எங்கள் அணிக்கு எந்த வாக்கும் வந்துடக்கூடாதுன்றது அதை கைப்பற்றதுக்காக இறக்கி விட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை அவர் முன்வைக்கிறார். அது எப்படி பார்க்குறது? இல்லை, இப்போ சீமானுக்கு இருக்கக்கூடிய ஆத்திரமே என்னென்னா, நம்ம திராவிடமா தமிழ் தேசியமா என்ற ஒரு அரசியலை வந்து வேறொரு பாதைக்கு கொண்டு செல்லலாம் என்று நினைக்கிற போது மறுபடியும் திராவிட கருத்தியல் தான் என்று சொல்லக்கூடிய அண்ணாவினுடைய பொன்மொழிகளை மேற்கோள் காட்டுவது, எம்ஜிஆரை மேற்கோள் காட்டுவது, இதன் வழியாக எம்ஜிஆரும் அண்ணாவையும் முதன்மைப்படுத்துவதன் வழியாக திராவிட இயக்கத்தின் இன்னொரு அடுத்த கட்ட தொடர்ச்சியாக விஜய் தன்னை அடையாளப்படுத்துகிறார் என்று சொல்வதன் மூலமாக நான் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய தமிழ் தேசிய அரசியல் என்பது வெகு தூரத்துக்கு ஜனங்கள்கிட்ட இருந்து விலகி போக போகுது என்று அச்சப்படுகிற ஒரு இடத்துல சீமான் இருக்கிறார். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய எழுச்சி தான் பல நெடுமாறன் போன்ற அன்றைய தலைவர்கள், ஈழ அரசியல் பேசியவர்கள் அல்லது வேறு தேசியத்தை முன்னிலைப்படுத்தியவர்களுடைய அரசியல்லாம் பெரிய அளவில் டேக் ஆஃப் ஆகாமல் போனதற்கு, பெரிய அளவில் மக்கள் மன்றத்திலே ஜொலிக்காமல் போனதற்கு ஒரு பெரிய வீழ்ச்சியாக அது காரணமாக இருந்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே ஒரு மாற்று தலைமை மாதிரி ஒன்று உருவாவாங்க. அண்ணா காலத்திலேயே அவரோடு முரண்பட்டு ஈவேகி சம்பத் வந்து தனியாக கட்சி தொடங்கினார், கண்ணதாசன் போன்றவர்களோட வந்து தனியாக கட்சி தொடங்கினார். அது ஒர்க் அவுட் ஆகலை. அண்ணாவுக்கு முன்னால் அடித்த புயலில் அதெல்லாம் வந்து எங்கேயோ போய் தூரத்தில் விழுந்து கிடந்துச்சே தவிர அது அவர் பெரிய பேச்சாற்றல் மிக்கவர் தான். அவர் சாதாரண ஆள் கிடையாது, சொல்லின் செல்வர் என்று வர்ணிக்கப்பட்டவர் வரலாற்றில் வந்து ஈவேகி சம்பத் அவர். ஆனால் அது எடுபடலை. அவர்கள் எல்லாருமே பின்னாளிலே காங்கிரஸ்காரர்களாக, அவர்களும் தமிழ் தேசியம்லாம் பேசி காங்கிரஸ்காரர்களாகத்தான் பின்னால் வந்து அவருடைய அரசியல் பயணம் வந்து தொடர்ந்தது. அதனால் எல்லா காலகட்டத்திலையுமே ஒரு சம பலம் கொண்டவர்களாக சில பேர் தங்களை கருதி கொள்கிறவர்கள் கால சுழற்சியில் இல்லாமல் போவது என்பது அரசியலில் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால் மீண்டும் திராவிட இயக்க அரசியலை வந்து இவர் முதன்மைப்படுத்துகிறாருன்னு சீமான் ஒரு பக்கம் ஆத்திரப்படுறாரு. இப்போ வந்து திராவிட இயக்க கொள்கைகளை அவர் பேசுகிற காரணத்தினால தான் அர்ஜுன் சம்பத் சந்தேகப்படுறாரு. ஒருவேளை அதிமுக என்கிற இடத்தை நோக்கி நகர்த்துவதற்கு பதிலாக அதிமுகவினுடைய பலவீனமான இடத்தில் தாவேகாவை நிரப்பி வைத்துக்கொண்டு இந்த 2 மாநில கட்சிகளும் அரசியல் நாடகத்தை நடத்தி மறுபடியும் தேசிய கட்சிகளினுடைய கனவுலே ஒரு லாரி மண்ணள்ளி போட்டுருவாங்களோ, மறுபடியும் தேசிய அரசியலே இங்கே வந்து ஏற்கனவே 67 வந்து காங்கிரஸ் பேரியக்கம் வீழ்த்தப்பட்டதற்கு பின்பே அண்ணாவின் காலத்திலேயே தேசிய அரசியலுக்கு அண்ணா கல்லறைக்கு 69 கல்லறைக்கு போகிறதுக்கு முன்பே தேசிய அரசியலுக்கு ஒரு கல்லறையை கட்டிவிட்டார். 67 வீழ்ந்த காங்கிரஸால் மீண்டும் எழுந்து நிற்க முடியவில்லை. அதற்கு பின்பு இடதுசாரிகளாக இருந்தாலும் சரி, ஏன்னா
திமுகவினுடைய முன்னாடி இடதுசாரிகளுக்கு ஒரு எழுச்சி இருந்தது. அவர்கள் வந்து ஒரு பெரிய காங்கிரஸா கம்யூனிஸ்டா என்று எப்படி இன்றைக்கு கேரளாவுடைய ஒரு அரசியல் இருக்கிறதோ அது மாதிரியான ஒரு அரசியல் எழுச்சி இவர்களுக்கும் இருந்தது. அந்த அரசியல் எல்லாம் வந்து பெரிய அளவிலே வந்து வளர்ச்சி அடைய முடியாமல் போனதற்கு 2 மாநில கட்சிகளினுடைய போட்டி ஒரு காரணமாக பின்னாளிலே அமைந்தது. அதனால் அவர் என்ன நினைக்கிறார்னா, திராவிட இயக்க கொள்கை பேசுவதால் திமுகவினுடைய பி டீமா இவர் இருப்பாரோ என்று அர்ஜுன் சம்பத் சந்தேகப்படுறதும், மோடியை வந்து மிக குறைவான அளவில் விமர்சித்து விட்டு மாநில அரசின் மீது சீறி பாய்வதன் வழியாக அல்லது இது மாதிரியான அவருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பின் வழியாக இவர் பாஜகவின் டீமாக இருப்பாரோ என்று இவர்கள் சந்தேகப்படுவதுமாக 2 பேருக்கு நடுவிலே சந்தேகத்துக்குரிய ஒரு நபராக விஜய் நிறுத்தப்படுகிறார். இந்த 2 பேரினுடைய சந்தேகத்தை தாண்டி தன்னுடைய தனித்தன்மையை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு விஜய்க்கு இருக்கிறது. நான் திமுகவின் பி டீமும் கிடையாது, பாஜகவினுடைய பி டீமும் கிடையாது. அதை தாண்டி நான் வந்து என்னுடைய சுய சிந்தனையிலே தான், எனக்கென்று ஒரு தனித்த பாதையிலே தான் என்னுடைய அரசியல் நடைபெறுகிறது என்பதை அவர் செயல்களின் வழியாக நிரூபிக்கணும். வெறும்னே டைலாக் பேசுனா அடுத்த சனிக்கிழமை மைக்கை பிடிச்சிரு டைலாக் பேசுனதுனாலெல்லாம் இது மாறிடாது. அதுதான் நான் சொன்னேன். டிவியை உடைச்ச கமலஹாசனை எந்த இடத்துல நம்புகிறாங்க அப்படிங்கிறதுக்கு பாஜகவை மறுத்ததன் வழியாக நம்புகிறோம், இந்தியா கூட்டணி பக்கம் நெருங்கியதன் வழியாக நம்புகிறோம். அது மாதிரி அவருடைய நடவடிக்கை வேறொரு கட்டத்தை அடைந்தால்தான் அதை நம்ப முடியுமே தவிர அது வரைக்கும் அந்த சந்தேகத்தின் நிழல் படிவது என்பதை அவரால் வந்து மாற்ற முடியாது. சார், இப்போ விஜயுடைய அரசியல் வருகையை திமுக எப்படி பார்க்குறாங்க, பாஜக வலதுசாரிகள் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், இது அதிமுக எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேச வேண்டியது இருக்குது. அதிமுக பொறுத்த வரைக்கும் விஜய் வந்து அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து, அதாவது எங்களுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிற அந்த கருத்து என்ன சொல்கிறேன்னா, அது அவரோட தனிப்பட்ட கருத்து. மக்கள் அது அப்படி பார்க்கல, மக்கள் வந்து திமுக வர்சஸ் அதிமுக அப்படின்னு தான் பார்க்குறான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி உறுதியாக சொல்கிறாங்க. இப்போ வந்து என்னென்னா வந்து அதிமுகவோட ஸ்டாண்ட் என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுகவோ தங்கள் இடத்த தான் வந்து விஜய் கைப்பற்ற வரார் அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அரசியல் செய்கிறாங்களா, அவங்க அதை பார்க்குற அந்த வியூ எப்படி இருக்குது இந்த அரசியல் விஜயோட அரசியல் வருகை? இல்லை, இப்போ ராஜேந்திர பாலாஜி என்று சொல்லக்கூடிய முன்னாள் அமைச்சர், பால்வளத்துறையினுடைய அமைச்சராக இருந்த முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, தம்பி விஜய் தனித்து நின்றால் இந்த தேர்தலோட திமுக அவங்க கதையை முடிச்சு விட்டுறோம், எங்கள் பக்கம் வந்தால் தான் திமுகவையும் வீழ்த்த முடியும், உன் கட்சியையும் காப்பாற்ற முடியும், உன் கட்சியையும் காப்பாற்றிக்கிட்டு எங்களையும் திமுகவையும் வீழ்த்துறதுக்கு தம்பி விஜய் வந்து நம்ம பக்கம் வரணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை வந்து ராஜேந்திர பாலாஜி வந்து ஒரு அழைப்பு விடுக்கிறார். அந்த அழைப்பின் வழியாக அதிமுக வந்து விஜயை வந்து ஒரு பகைமையான சக்தியாக, எதிர் சக்தியாக இன்னும் பார்க்கல. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆர் பேரை சொல்லி அவர் பேசுவதன் மூலமாக புதிய வாக்காளர்களை எம்ஜிஆர் பக்கம் அவர் கொண்டு வர்றாரு, அது கூட்டணி வலிமைக்கு நமக்கு வந்து உதவும், அப்படி தான் அவங்க பார்க்குறாங்களே தவிர ஒரு இடத்திலாவது இப்போ இந்த சீமான் கத்துறது மாதிரி விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய அழிவுக்கு காரணமாயிருவார் என்கிற அச்சத்தின் காரணமாக சீமான் கடுமையாக விமர்சிக்கிறார்ல, நீ மனப்பாடம் பண்ணி பேசுகிறேன்லாம் பேசுகிறேன், அந்த மாதிரியான விமர்சனங்களை எடப்பாடி பழனிசாமி தரப்போ அதிமுக தரப்பில் யாராவது ஒரு தலைவர், ஒரு தம்பிதுரை மூலமாகவோ அல்லது யாராவது ஒருத்தரோட ஒரு வைகை செல்வன் வழியாகவோ, 2ஆம் கட்ட தலைவர்கள், செய்தி தொடர்பாளர் வழியாக கூட தாக்குதல் நடத்தலாம்ல. அப்படி எந்த தாக்குதலுமே நடத்தலையே. அப்போ விஜயை வந்து அவங்க ரசிக்கிறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஸ்டாலினா எடப்பாடியா அப்படின்னு இப்போ நிகழ்கால அரசியல் இருக்கிறது. அடுத்த தேர்தல்களில் வருகின்ற காலகட்டங்களில் ஸ்டாலினா வந்து அதாவது உதயநிதியா விஜயா என்று அது களம் மாறும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, விஜயை வந்து ஆதரவு நிலைப்பாட்டுக்குள்ளே வைத்துக் கொள்வது என்பது அதிமுகவுக்கு பலம் சேர்க்கும், அல்லது திமுகவினுடைய வீழ்ச்சிக்கு தான் அது வழிவகுக்குமே தவிர அது நமக்கு விஜய் நட்பு சக்தி தான், அவர் பகை முரணாக இருக்க மாட்டார் என்று அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அதிமுக மீண்டும் ஒரு முறை அதிகார மையமாக வந்துவிடும் என்கிற நம்பிக்கை அதிமுகவில் இருக்கக்கூடிய தலைமையிலிருந்து தொண்டர்கள் வரைக்கும் யாருக்குமே இல்லை. நான் ஓப்பனாக சொல்கிறேன், அப்படி ஒரு நினைப்பே அவங்களுக்கு இல்லை. இருந்திருந்தால் கட்சியை ஒருங்கிணைத்திருப்பார்கள், முரண்பட்டவர்களோடு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி குறைந்தபட்ச நிபந்தனையோடு கூடிய அளவுலையாவது பல பேரை ஒருங்கிணைத்திருப்பார்கள். அவங்கள பொறுத்தவரையில் என்னென்னா, நமக்கு வந்து ஒரு கண்ணும் போனால் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போயிடணும் அப்படிங்கிற இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கார். அதனால் மீண்டும் அதிகார மையமாக வரதற்கு வாய்ப்பு இல்லை. அந்த வாசல் அவங்களே பூட்டி வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னென்னா, கொடநாடு எஸ்டேட்டு வழக்கு வந்து உயிர் பெற்று விடக்கூடாது, அமைச்சர்கள் சிறைக்கு போயிடக்கூடாது, கட்சி சின்னம் பறி போயிடக்கூடாது, எம்ஜிஆர் மாளிகைக்கு வேற ஒருத்தன் பூட்ட போடக்கூடாது, பாஜக வந்து நம்மளை வந்து ஒரு பாதுகாப்பு வளையமாக பாஜகவை வைத்து கொண்டு இப்படியே அரசியல் நகர்த்தி கொண்டு போகணும் தான் அதிமுக நினைக்கிறதே தவிர அதிமுகவின் தலைமையில் இருக்கிற ஒருவர் கூட மீண்டும் ஆட்சியை பிடிப்போம் என்கிற நம்பிக்கையில் இல்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிருந்து 10 தோல்வி பழனிசாமின்னு அவங்க பங்காளியெல்லாம் பாராட்டி பேசுகிற அந்த முறையிலேயே நமக்கு தெரியும் இந்த கட்சி தேராது என்பதை எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கிறார்கள். விஜயை திமுகவை வீழ்த்துவதற்கான இன்னொரு ஆயுதமாகத்தான் அதிமுக பார்க்கிறதே தவிர அவர் எதிர்முகமாக பார்க்கலாம்.
இல்லை சார், ஓகே. விஜயோடைய அரசியல் பற்றி பல சுவாரஸ்யமான கருத்தில் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்த கட்ட விஜயோடைய அரசியல் எப்படி நகருதுங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.